ஹாய் ஹலோ வணக்கம். நான் பீச் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கடலோடிகளோட வீர விளையாட்டான துடுப்பு போட்டி. இந்த துடுப்பு போட்டியில் வந்து கட்டுமரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கடற்கரை ஊர்களையுமே மீன் பிடிக்கிறதுக்கு பெரும்பாலுமாக வந்து கட்டுமரத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அறிவியல் வளர்ச்சி காரணமாக கட்டுமரங்கள் எல்லாமே நாட்டுப்படகுகள் ஆகுது, அதுக்கப்புறம் விசைப்படகுகள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஆனாலும் பாரம்பரியமான நிறைய விஷயங்களையும் நிறைய விளையாட்டுகளையும் நம்ம ஊரில் வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு விளையாட்டு தான் இந்த துடுப்பு போட்டி. இந்த துடுப்பு போட்டியில் துடுப்புக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில், நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மூங்கில் எடுத்து அதோட நடுப்பாதையாக வெட்டியிருப்பாங்க. பாதியாக வெட்டி தான் அது தொலைவாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தொலைவுன்னு சொல்லுவோம் நார்மலாக நம்மளோட ஊர்களில். வேறு மக்கள் வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொலைவை வந்து எல்லா போட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்தாலுமே எல்லா போட்லேயுமே வந்து நீங்கள் தொலைவை பார்க்கலாம். இந்த கட்டுமரங்கள் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான மரத்தில் தான் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெசிஃபிக் மரங்களை வச்சு மட்டுமே இந்த கட்டுமரங்கள் செய்யப்படுது. போட்டியோட விதிமுறை என்ன அப்படின்னா, கரையில் இருந்து துடுப்பு போட்டு கடலுக்குள்ளே போய் கடலுக்குள்ளே ஒரு நாட்டுப்படகு ஃபைபர் நிற்கும். ஸோ அந்த நாட்டுப்படகை சுற்றிட்டு மறுபடியும் கரைக்கு வந்து சேரணும். இதுதான் போட்டியோட விதிமுறை. ஸோ ஆல்ரெடி மொத்தம் 3 டீம் இறங்கியிருக்காங்க களத்தில். டீம் ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசைட் டீம், டீம் பி நவிசன் டீம், டீம் சி ரிதிசன் டீம். ஸோ 3 டீம் தான் வந்து கலந்துருக்காங்க. இந்த போட்டியானது எங்கள் ஊரில் வெண்டில்லி விளையாட்டு குழு சார்பாக நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறதுல ரொம்ப பெரிதாக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் லைஃப் ஆஃப் பீச் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.